தவறுகள், வீழ்ச்சிகள், ஏமாற்றங்கள் இது சாதாரண மனிதர்களை முடக்கி போடலாம். ஆனால் சரித்திர நாயகர்களை இல்ல. மொரோக்கோவிற்கு எதிரான காலிறுதி போட்டி ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்து கொண்டிருந்தது. பிரான்ஸ் அணியின் கேப்டன் கிலியன் எம்பாபே ஒரு பெனால்டி வாய்ப்பை தவற விடுறாரு. மைதானமே நிசப்தமாகிறது. அவ்வளவுதான் எம்பாபேயின் ஆட்டம் அப்படின்னு விமர்சகர்கள் எழுத தொடங்குகிறார்கள். ஆனால் அந்த பேரரசனுக்கு தான் தெரியும் வீழ்ந்த இடத்தில் எப்படி எழ வேண்டும் அப்படின்னு. பெனால்டி தவறினால் என்ன, அடுத்த ஒரு அசாத்தியமான கோல். அடுத்த 6 நிமிஷத்துல எதிரணிய டிஃபென்ஸை சிதறடிச்சு மற்றொரு கோலுக்கான உதவி. இன்று உலகம் கொண்டாடக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டார் ஒரே நாள்ல பானத்திலிருந்து குதிச்சு வரல. பிரான்சின் வறுமையான குற்றங்கள் நிறைந்த போண்டி அப்படின்ற புறநகர் பகுதி தான் எம்பாபேயினுடைய பூர்வீகம். கலவரங்களும் துப்பாக்கி சத்தங்களும் கேட்ட தெருக்களில் ஒரு சிறுவன் பந்தை துரத்தி கொண்டிருந்தான். அவனிடம் அவ்வளவு ஆடம்பர வசதிகள் இல்லை, ஆனால் உலகை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சு. அவனது வீட்டின் அறையினுடைய சுவர்கள் எல்லாம் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவினுடைய போஸ்டர்கள் தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் இவர்களை போல நானும் மாறுவேன் அப்படின்னு சொன்ன போது உலகம் சிரிச்சிச்சு. ஆனால் அதையெல்லாம் அவன் நம்பல. அவனுடைய கால்களை மட்டும்தான் எம்பாபே நம்பினான். திறமை என்பது வேறு, தனி ஆதிக்கம் என்பது வேறு. 2018 உலக கோப்பைய உச்சி முகர்ந்தார். 2022 ஒற்றை ஆளாக இறுதி வர போராடினார். இன்று 2026 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே வரும் 20 போட்டிகளில் 20 கோல்கள். உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு போட்டிக்கு ஒரு கோல் அப்படி என்ற சராசரியை வச்சிருப்பது சாதாரண விஷயமா? அதுவும் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய 11 நொக் அவுட் போட்டிகள்ல 12 கோல்கள். உலகக்கோப்பை வரலாற்றிலேயே நொக் அவுட் சுற்றுகளில் அதிக கோல்கள் அடிச்ச ஒரே ஒரு வீரன் கிலியன் எம்பாபே மட்டும்தான். வரலாற்றில் எத்தனையோ ஜாம்பவான்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் 2 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் தலா 8 அல்லது 8ற்கு மேற்பட்ட கோல்களை அடிச்ச உலகின் முதலாவது வீரர் இவர்தான். 2022 8 கோல்கள், 2026 இந்த FIFA வேர்ல்ட் கப்ல 8 கோல்கள் அப்படின்னு அதிக கோல்கள் அடிச்சு மெஸ்ஸியோட இணைந்து முதலாவது இடத்துல சிம்மாசனம் போட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த தொடர்ல பிரான்ஸ் அணி விளையாடிய போட்டிகளில் மொத்தமா 16 கோல்களை பிரான்ஸ் அணி அடித்திருக்கிறாங்க. அந்த 16 கோல்களில் 11 கோல்கள் அடிக்கிறதுக்கு நேரடி காரணம் கிலியன் எம்பாபே தான். பிரான்ஸ் அணியை தொடர்ந்து 3வது முறையா ஒரு கேப்டனா வழி நடத்தி அரை இறுதி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறார். இவரை ஒரு முடிசூடா மன்னன் அப்படின்னு சொன்னா மிகையாகுமா? இல்ல தானே. லியோனல் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ இவர்களுக்கு பிறகு கால்பந்து உலக ஆளப்போவது யார் அப்படின்ற கேள்விக்கு கிலியன் எம்பாபே தன்னுடைய கால்களாலேயே பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். எம்பாபேயினுடைய வாழ்க்கையும் இன்றைய ஆட்டமும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒன்றுதான். வாய்ப்புகள் தவறலாம், உலகம் உங்களை விமர்சிக்கலாம், ஆனால் அடுத்த சில வினாடிகளில் ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடிய மன வலிமை உங்களிடம் இருந்தால் உங்கள் துறையில் அடுத்த ராஜா நீங்கள் தான்.